ஹாய் கைஸ், எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனடியாக முடிவு எடுக்கிறத விட கொஞ்ச நேரம் சிந்திச்சு அமைதியானதுக்கு அப்புறம் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக பலன் தரும். அதுபோல ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல வரேன். உங்க அன்பு தோழி விஜயா. எங்கிருந்தோ ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து ஒரு பெண்ணின் தோள் மீது அமர்ந்தது. உடனே அந்த பெண்மணி கத்தி கூச்சலிட்டபடி எழுந்தார். அதிர்ச்சியில் உறைந்த முகத்துடனும் நடுங்கும் குரலுடனும் பதறியபடி கைகளை வீசி ஆடியபடி எழுந்து கரப்பான் பூச்சியை தட்டிவிட முயற்சி செய்தார். சற்று நேர முயற்சிக்கு பிறகு அதை தட்டி விட்டுவிட்டார். ஆனால் அந்த பூச்சி கீழே விழாமல் அவர் பக்கத்தில் இருந்த மற்றொரு பெண்ணின் மீது போய் அமர்ந்து விட்டது. அந்த பெண்மணி இவரை விட அதிக குரலில் கத்தியபடி அந்த பூச்சியை விரட்ட முயற்சித்தார். சிறிது நேர முயற்சியில் வெற்றியும் பெற்றார். மீண்டும் அந்த பூச்சி பறந்து மற்றொருவர் மீது அமர்ந்து கொண்டது. இந்த முறை அது அமர்ந்த இடம் அந்த ஹோட்டலின் சர்வர் ஒருவரின் தோள்பட்டை. அந்த பெண்களின் செயல்களுக்கு நேர் எதிர்மாக எந்த பதட்டமும் இன்றி அந்த கரப்பான் பூச்சியின் நடமாட்டத்தை கவனித்து சரியான நேரத்தில் அதனை தன் கை விரல்களால் பிடித்து வெளியே எறிந்தார். அந்த பெண்களின் செயல்களுக்கு காரணம் அந்த கரப்பான் பூச்சியா? இல்லை, அந்த பெண்களின் பயந்த சுவாபம்தான் அவர்களை பதட்டப்பட செய்துள்ளது. அதே நேரம் அந்த சர்வரின் தீர்க்கமான பதட்டம் இல்லாத சிந்தனையால் அவரால் சரியாக அந்த பூச்சியை பிடிக்க முடிந்தது. நம்மை வெளியில் நடக்கும் எந்த நிகழ்வும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை நம்மை பாதிக்காது. நம்மால் எந்த சூழலையும் எதிர்கொள்ள முடியும். அதற்கு தேவை மனக்கட்டுப்பாடுதான். எந்த ஒரு விஷயம் குறித்தும் உடனடியாக முடிவு எடுப்பதை விட சிந்தித்து முடிவு எடுப்பது பலன் தரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். அடுத்த கதையில சந்திக்கலாம்.